கர்த்தர் நல்லவர். ஆமென். எல்லாரும் சந்தோஷமா வெளிப்போட தேவ சமூகத்துல இருக்கணும். ஆமென். எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஆமென். கர்த்தர் இப்படிப்பட்டதான ஒரு நாட்களை, ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை நமக்கு தந்திருக்கிறாருன்னா அவர் நம்மை நேசிக்கிறார் என்பதுதான் உண்மை. ஆமென். ஹல்லேலூயா. ஒரு விஷயம் கூட இயேசுவின் நாமத்தினால வந்திருக்கிற ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளையும் இருதயத்தின் ஆழத்திலிருந்து வாழ்த்துகிறேன். இன்னும் அநேக தெய்வ பிள்ளைகள் பல இடங்கள்ல, பல தேசங்கள்ல இந்த ஜெபத்துல இணைந்திருப்பார்கள் என்பதுல எந்த சந்தேகமும் இல்லை. நல்ல ஆசைதான் லைவ்ல விடணும், எல்லாரும் நேரடியாக பார்க்கணும். ஆனா அதற்குரிய காரியங்கள் நம்மிடத்துல அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அப்படிப்பட்ட காரியங்கள் இல்லாத விஷயத்தினாலதான் நம்மளால அதை பண்ண முடியல. கர்த்தருக்கு சித்தமானால் வருகிற நாட்களில அநேகர் விரும்புறாங்க இவங்க ஆராதனை லைவ்ல விடுங்க, நாங்களும் நேரலையில பார்க்க வேண்டும் என்று. சாரி, எல்லாரும் ஜெபிப்போம். கர்த்தர் அந்த தேவைகளை சந்திக்கும் போது இந்த இடத்துல நாம் அது நேரலையில அது லைவ்ல வரும். எல்லாரும் எந்த இடத்துல இருந்தாலும் நாம் ஒரு சேர்ந்து ஜெபிப்போம். ஹல்லேலூயா. லைவ்ல வரலன்னா கூட இப்போதைக்கு அநேக இடங்கள்ல எங்களோடு இந்த ஜெபத்துல இணைந்து இருக்கிறீங்க. ஜெபிப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஜெபம்தான் அசைக்கும் தேசத்தை. ஆமென். ஜெபம்தான் சிறைச்சாலை அஸ்திபாரத்தை என்ன செய்தது? அசைத்தது. ஆமென். ஹல்லேலூயா. ஜெபிக்கிற ஒரு தேவ பிள்ளையுடைய வாழ்க்கையில தான் சில நன்மைகளை பார்க்க முடியும், சில அதிசயங்களை காண முடியும். ஹல்லேலூயா. சில விடுதலைகளை பெற்றுக்கொள்ள முடியும். அது உலக பிரகாரமாக மாத்திரமல்ல, ஆவி ஆத்துமா சரீரத்துல ஒரு விடுதலை, ஒரு நன்மை வேணும்னா ஜெபம் தான். ஜெபம் உயிர் மூச்சா இருக்கட்டும். ஹல்லேலூயா. என்ன சுவாச சாப்பிடுறீங்களோ இல்லையோ, ஹல்லேலூயா, நம்ம காலையில் எழும்பின உடனே என்னதான் செய்யறோம்? ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. இந்த பழக்கங்கள் நம்முடைய வாழ்க்கையில இருக்கிறது போல இந்த ஜெபம் 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 எல்லாமே பிரேயர் தான். பிரேயர் லைஃப் யார்கிட்ட இல்லையோ அந்த இடத்துல சத்துரு அதிகமாக கிரியை செய்வார். யாருடைய வாழ்க்கையில எல்லாம் பிரேயர் லைஃப் இருக்கிறதோ, ஜெபிக்கிற ஒரு தேவ பிள்ளையுடைய வாழ்க்கையில சத்துரு எவ்வளவுதான் மோதி அடித்தாலும், எவ்வளவுதான் வேதனைகளை கொண்டு வந்தாலும், எவ்வளவுதான் கண்ணீரின் அனுபவங்களை கொண்டு வந்தாலும், எவ்வளவுதான் இழப்புகளை கொண்டு வந்தா கூட அவங்கள ஒண்ணும் செய்ய முடியாது. ஹல்லேலூயா. ஒருவேளை அந்த நேரத்துல அவன் நினைப்பான், இவங்க என்ன செய்து போனாங்க? சோர்ந்து போனாங்க. இல்லவே இல்லை. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு காத்திருக்கிற ஒரு தேவ பிள்ளை புது பலன் அடைந்து கடுகுகளை போல சட்டைகளை அடித்து உயர எழும்புவார்களாம். ஆமென். இன்னைக்கு காத்திருக்கிறோம். அநேக விஷயங்களுக்காக நீங்க காத்திருக்கிறீங்க. ஏகப்பட்ட பிரேயர் ரிக்வெஸ்ட் உங்க இருதயத்துக்கு ஆழத்துல இருக்கும். ஆமென். ஹல்லேலூயா. நூற்றுக்கணக்கில் ஆயிரக்கணக்கில் வச்சிருப்பீங்க. எல்லாம் தேவ சமூகத்துல இன்னைக்கு நம்ம ஜெபிக்க போகிறோம். அநேக நேரங்கள் நமக்கு இருக்கிறது. ஹல்லேலூயா. எல்லாம் அப்பாவிடத்துல சொல்ல போறோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. மிக முக்கியமாக கடந்த 6 மாத காலமாக கர்த்தர் நம்மளை எல்லாரும் என்ன செய்தார்? பாதுகாத்தார். ஹல்லேலூயா. இந்த 7வது மாதத்தின் முதல் நாள் காலை வேளையிலே நம்ம இப்படி கூடி ஆராதிக்கிறது ஒரு பெரிய மேன்மை. ஹல்லேலூயா. வாக்குத்தத்த ஆராதனைகள் நடக்கிறது, ரொம்ப சந்தோஷம். அது எல்லாவற்றையும் விட உபவாசித்து ஜெபிக்கிறதுன்னா கர்த்தர் விரும்புகிற ஒரு காரியம். ஆமென். ஹல்லேலூயா. தேவ சமூகத்துல வந்து ஹல்லேலூயா காத்திருந்து ஜெபிக்கிறது கர்த்தர் விரும்புகிற ஒரு பெரிய காரியம். அதற்காக இந்த 7வது மாதத்தின் முதல் நாளை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறபடினால எல்லாரும் கர்த்தருக்கு முன் ஹல்லேலூயா செலுத்தலாம். ஹல்லேலூயா. 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 கர்த்தர் நல்லவர். ஆமென். எத்தனையோ பேர் 6வது மாசம் ஜூன் மாசத்தை பார்த்தவங்க இந்த ஜூலை மாதத்தை காணாமல் இருக்கும்போது, ஹல்லேலூயா, எத்தனை பேர் கண்ணீர்ல இருக்கும்போது, எத்தனை பேர் ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறாங்க, எத்தனை பேர் ஐசியூல இருக்கிறாங்க, எத்தனை பேர் அன்கான்சியஸ்ல இருக்கிறாங்க, ஞாபகம் இல்லாம இருக்கிறாங்க, பல விஷயத்துல இருக்கும்போது கர்த்தர் நம்ம எல்லாம் ஒண்ணுக்குமே உதவாத நம்ம ஹல்லேலூயா நம்மை கர்த்தர் கிருபையாய் பாதுகாத்து இந்த 7வது மாசத்தின் முதல் நாளை கூட கர்த்தர் காண செய்திருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஒரு வாக்குத்தத்தத்தோடு கூட இந்த ஆராதனை ஆரம்பிக்கலாம் என்று நான் கர்த்தருக்குள்ளே வாஞ்சிக்கிறேன். வாசிக்கலாம். தானியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 9வது அதிகாரம் 23வது வசனத்தை யாராவது சத்தத்தை உயர்த்தி வாசிக்கலாமே. நீ மிகவும் பிரியமானவன், ஆதலால் நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே கட்டளை வெளிப்பட்டது, நான் அதை அறிவிக்க வந்தேன். போதும். நீ மிகவும் பிரியமானவன், ஆதலால் நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே கட்டளை வெளிப்பட்டது, நான் அதை அறிவிக்க வந்தேன். ஆமென். ஹல்லேலூயா. எத்தனை பேர் கவனிச்சீங்க இந்த வசனத்தை? ஹல்லேலூயா. கர்த்தர் தானியேலிடத்துல சொல்லுகிறார், தேவ தூதனை அனுப்பி நீ மிகவும் பிரியமானவன். எத்தனை பேர் நம்ம மிகவும் பிரியமானவங்களா இருக்கிறோம்? ஹல்லேலூயா. அதனால நம்ம வேண்டிக் கொள்ள தொடங்க போறோம். இப்ப நம்ம என்ன செய்ய போறோம்? வேண்டிக் கொள்ள தொடங்க போறோம். வேண்டிக் கொள்ள தொடங்கின
போதே என்ன வெளிப்பட்டதாம்? கட்டளை வெளிப்பட்டதாம். நான் அதை அறிவிக்க வந்தேன். ஹல்லேலூயா. காபிரியேல் தூதனை கர்த்தர் அனுப்பி அன்றைக்கு தானியேலுக்கு ஒரு கட்டளையை வெளிப்படுத்தி ஆசீர்வாதத்தை கொடுத்து அனுப்பி அதை அறிவிக்க வந்தாருன்னா, இன்னைக்கு தேவ சமூகத்திலே கூடி வந்திருக்கிற தேவ பிள்ளைகளே, ஹல்லேலூயா, நம்ம இன்னைக்கு ஜெபிக்க ஆரம்பிக்கும் போது சில கட்டளைகள் வெளிப்படும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதை அறிவிக்க கர்த்தர் சில தூதர்களை அனுப்புவார். ஆமென். ஹல்லேலூயா. இந்த இடம் முழுவதும் தேவ பிரசன்னம் நிரம்பி இருக்கிறது. என்னுடைய ஆவிக்குரிய கண்களால நான் தரிசிக்கிறேன். எத்தனை பேர் அதை உணர்வீங்களா எனக்கு தெரியல. ஹல்லேலூயா. தேவ சமூகத்திலே ஜெபிக்கிற ஒவ்வொரு நேரங்களும் கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்புவார். இந்த இடத்துல நீங்க என்னென்ன விண்ணப்பங்கள் வேண்டுதல்கள் தேவ சமூகத்திலே வைக்கிறீங்களோ அதெல்லாம் தூபமாக எங்க போகும்? மேல போகும் தேவ சமூகத்திலே. ஹல்லேலூயா. அங்கே இருந்து கர்த்தர் பதிலா இங்க என்ன செய்வார்? அனுப்புவார். யாக்கோபு அன்றைக்கு ராத்திரியில தன்னந்தனியாக தனித்து தலைக்கு அடியில ஒரு கல்லை எடுத்து படுத்து நித்திரை பண்ணான் இல்லையா? யாருமே சகாயத்துக்கு இல்லை. தன்னந்தனியாக ஒரு இடத்துல வனாந்தரத்துல அந்த இடத்துல தேவ தூதர்கள் ஏறுகிறதும் இறங்குகிறதையும் அவன் பார்த்தான். மேல பார்த்தா ஒருத்தர் நிக்கிறாரு. ஹல்லேலூயா. ஏனிக்கு மேல ஒருத்தர் நிக்கிறார். நின்று கொண்டு அவர் இங்கு அனுப்புகிறார். ஹல்லேலூயா. இங்கே இருந்து தேவ சமூகத்துக்கு நேராக நாம் பண்ணுகிற அந்த விண்ணப்பங்கள் வேண்டுதல்கள் ஆண்டவருக்கு பிரீதியா இருக்கணும். ஆமென். ஹல்லேலூயா. அதுல ஒரு வசனத்தை கூட நம்ம வாசித்து விட்டு ஜெபிக்கலாம். அதனுடைய 19வது வசனத்தை வாசிங்க. அதனுடைய 19வது வசனம், அதே அதிகாரம் 19வது வசனம். ஆண்டவரே கேளும், ஆண்டவரே மன்னியும், ஆண்டவரே கவனியும், என் தேவனே உம்முடைய நிமித்தமாக அதை தாமதியாமல் செய்யும். ஆமென். போதும். ஹல்லேலூயா. இது 3 காரியங்கள். இது அப்படியே மனசுல வச்சு நீங்க ஜெபிக்கணும். வேத வசனத்தை சொல்லி ஜெபிக்கணும். நம்ம சொந்த கருத்தை நம்ம ஜெபிச்சா கூட வேத வசனத்தை சொல்லி ஜெபிக்கும் போது பரிசுத்தவான்கள் எப்படி பண்ணாங்களோ அதன்படி நம்ம செய்யும் போது கர்த்தர் கண்டிப்பா என்ன செய்வார்? கேட்பார். ஃபர்ஸ்ட் விசுவாசிங்க. ஹல்லேலூயா. இங்க அவர் சொல்லுகிறார், ஆண்டவரே கேளும். நான் என்ன செய்ய போறேன்? இப்போ ஜெபிக்க போறேன். அதை நீ என்ன செய்யும்? கேளும். 2வது, ஆண்டவரே மன்னியும் அப்பா. ஹல்லேலூயா. இது முக்கியமான ஒரு விஷயம். நம்ம இதை மன்னிக்கப்படாத பாவங்கள் இன்னும் ஒப்புரவாக முடியாத சில காரியங்கள் வாழ்க்கையில் இருக்குன்னா கர்த்தர் ஜெபத்துக்கு என்ன செய்ய மாட்டார்? செவி கொடுக்கவே மாட்டார். என் இதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேன், ஆனால் ஆண்டவர் எனக்கு செவி கொடார் என்று சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்கிறார். இருதயத்தில் ஏதாவது இருக்குன்னா, அதாவது மனக்கசப்புகள், வைராக்கியங்கள், கோபங்கள், மூர்க்கங்கள், சண்டைகள், பிரிவினைகள், கசப்புகள் ஏதாவது இருக்குன்னா முதல்ல நம்ம என்ன செய்யணும்? தேவ சமூகத்தில் அறிக்கையிட்டு ஜெபிக்கணும். ஹல்லேலூயா. இப்போ ஆண்டவரே கேளும், ஆண்டவரே மன்னியும், 3வது ஆண்டவரே கவனியும் கேட்பார். அவர் கவனிக்க இல்லைன்னா நம்ம தான் இப்ப 2 பேரும் பேசிட்டு இருக்கோமே, என் பாட்டுக்கு நான் பேசிட்டு இருக்கேன், நீங்க யாரும் கவனிக்காம இருந்து அதுல அர்த்தமே இல்லை. ஹல்லேலூயா. அப்ப அந்த ராஜாவிடத்துல நம்ம பேச போகிறோம். ஹல்லேலூயா. ஜெபம் என்பது தேவனோடு கூட நம்ம பேசுகிறது. ஹல்லேலூயா. அந்த தெய்வம் நம்ம வார்த்தைகளை கவனிக்கணும். அதாவது சொல்ற, ஆண்டவரே கேளும் அப்பா. 2வது மன்னியும் அப்பா. 3வது கவனியும். அடுத்த வேலை கூட வாசிங்க. உம்முடைய நிமித்தமாக அதை தாமதியாமல் செய்யும். போதும். உம்முடைய நிமித்தமாக அதை தாமதியாமல் செய்யும். இப்ப சில தாமதங்கள் இருக்கிறது இல்லையா? நம்ம ஜெபித்துட்டு இருக்கிறோம். ஒருவேளை வருஷ கணக்கா ஜெபித்து கொண்டிருப்பீங்க. மாத கணக்கா ஜெபிக்கலாம், வார கணக்கா ஜெபிக்கலாம், நாள் கணக்கா ஜெபிக்கலாம். இல்ல இன்னைக்கு காலையில இல்ல ஒரு விஷயத்துக்காக ஜெபிக்கணும்னு மனசுல நினைச்சிருப்பீங்க. எதுவா இருக்கட்டும், அவர் என்ன சொல்றாரு? ஆண்டவரே உம்மது நிமித்தம், என் நிமித்தம் இல்லப்பா, என்கிட்ட எந்த தகுதியும் இல்ல, தாழ்த்தி ஜெபிக்கிற ஒரு அனுபவம் இருக்கணும். உம்மது நிமித்தம் அதை தாமதியாமல் செய்யும். அது எதுவா இருக்கலாம், அதை டேஷ் போடுறேன். ஹல்லேலூயா. அதை நீங்க என்ன செய்யணும்? ஃபில் பண்ணணும். அதுல எது உங்களுக்கு தேவை அதை நீங்க என்ன செய்யணும்? ஃபில் பண்ணணும். ஆண்டவரே அதை தாமதியாமல் செய்யும். அப்படி செய்து சொல்லி அவர் பாவ அறிக்கை செய்து ஜனங்களுடைய பாவ அறிக்கை தன்னுடைய ஜனங்களுடைய எல்லாருக்காகவும் திறப்பிலே நின்று ஜெபித்த போதுதான் ஆண்டவர் வந்து தூதனை அனுப்பி சொல்கிறார், நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போது பரலோகத்துல என்ன பிறந்தது? என்ன பிறந்தது? கட்டளை பிறந்தது. பரலோக கவர்மெண்ட் எப்பவும் ஆயத்தமா தான் இருக்கு. ஜெபிக்க வேண்டிய பிரகாரம், வேண்டிக் கொள்ள வேண்டிய பிரகாரம், விண்ணப்பம் பண்ண வேண்டிய பிரகாரம் தேவ சமூகத்துல வரும்போது பரலோகம் எப்போதும் ஒரு தேவ பிள்ளைக்கு ஆயத்தமா இருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. சில எவிடன்ஸ் சரியில்லாத பட்சத்துல தான் எல்லாம் ரிஜெக்ட் ஆகுது. அப்படிதானே?
கவர்மெண்ட்ல சில காரியங்களுக்கு போகும்போது ஆதார் கொண்டு போகணும்னா கண்டிப்பா வேணும். இல்லைன்னா என்ன சொல்லுவாங்க, ஆதார் நீங்க கொண்டு வரல, போங்க போய் எடுத்துட்டு வந்து சப்மிட் பண்ணுங்க. அப்பதான் இது என்ன ஆகும், சரியாகும். இன்னைக்கு நமக்கும் கர்த்தருக்கும் இடையில கனெக்ட் பண்ண முடியாதபடிக்கு எதெல்லாம் இன்னைக்கு ஆண்டவருடைய முகத்தை மறைக்குது. சின்ன சின்ன விஷயங்களா இருக்கலாம், பெரிய விஷயங்களா, எதுவோ அது உங்களுக்கும் கர்த்தருக்கும் புரியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது எதுவா இருந்தாலும் தேவ சமூகத்திலே அறிக்கையிட்டு நம்ம ஜெபிக்கிற பட்சத்துல இரக்கம் உண்டு. தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். இப்ப தேவ சமூகத்துல போறோம்னா சில தகுதியோட போகணும். எசேக்கியா தேவ சமூகத்திலே ஜெபித்தார், சாக போறாரு. கர்த்தர் தீர்க்கதரிசியை கொண்டு சொல்றாரு, நீ காரியத்தை எல்லாம் ஒழுங்குபடுத்து, நீனும் சாவ போறப்பா. அப்ப அவர் சொல்றாரு, சுவர் புறமாய் திரும்பி, ஆண்டவரே மன உண்மையும் உத்தமமாய் இருந்தேன் என்பதை நினைத்தார். அப்படி சொல்லி ஜெபம் பண்ணணும். நமக்கு இன்னைக்கு முடியுமா தேவ சமூகத்துல? அப்ப கர்த்தர் என்ன செய்தார், ஆயுசு வருஷங்களை 15 வருஷம் ஊட்டி கொடுத்தார். அப்படியானா இந்த காலை வேளையில சில ஆசீர்வாதங்கள் தாமதித்துக் கொண்டிருக்கிறது. கர்த்தாவே உமது நிமித்தம் எனக்கு அந்த தாமதியா இருங்கப்பா, தீவிரமா செய்யுங்கன்னு இருந்தா, இப்ப எசேக்கியா ஜெபித்தது போல, ஆண்டவரே நான் இதுக்கு தகுதியா இருக்கிறேன். ஒரு ஓட்டை பானையில தண்ணி பிடிச்சு வைக்கணும், ஒரு குடத்துலதான் ஓட்டை இருக்குது, பிளாஸ்டிக் கூட உடஞ்சிருக்கு, இல்லைன்னா ஒரு மண்பானை, ஒரு அலுமினியம், ஸ்டீல் எதுவா இருக்கட்டும், ஒரு வெசல் ஒண்ணு அதுல ஒரு சின்ன ஓட்டை இருக்குதுன்னா அதுல ஒருபோதும் நம்ம தண்ணிய நிரப்பி வைக்க மாட்டோம், அது வேஸ்ட். அப்படிதானே, அது ஒழுகி போயிடும். இன்னைக்கு நமது பாத்திரங்கள் தகுதியா இருக்கிற பட்சத்துல கர்த்தர் சிலரை ஊற்றுவார். ஆமென். அவர் வாக்கு பண்ணினவர், வாக்கு மாறாதவர். தைரியமா நான் சொல்லுவேன் தேவ சமூகத்துல. ஹல்லேலூயா. இதான் முதல் முறை நாங்க 10 மணி நேரம் ஜெபத்தை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறோம். எங்களால முடியாது. தேவ சமூகத்துல விழுந்து கிடந்த எனக்கு நைட்டு 12 மணி வரைக்கும், அப்பா இது எப்படி நடத்தணும், நடத்திட்டாங்கப்பா, எங்களால முடியாது ஆண்டவரே. இருக்கலாம், ஃபாஸ்டிங் இருக்கலாம், அது வேற. ஜெபம் நடத்துகிறது என்பது தெரியும் தெய்வ பிள்ளைகளுக்கு எப்படி என்று. ஹல்லேலூயா. கர்த்தர் தைரியமாக இந்த வார்த்தை நான் ராத்திரி தான் கர்த்தர் எனக்கு கொடுத்தார். நைட்டு 12 மணிக்கு பிறகு அதிகாலையில அதை அப்படியே நான் பிடித்துக்கொண்டேன். ஆமென். ஹல்லேலூயா. சில காரியங்களை தேவ சமூகத்துல அறிக்கையிட்டு ஜெபிக்கும் போது, ஆண்டவரே கேளுப்பா, நான் தகுதியா தான்ப்பா இருக்கேன். ஹல்லேலூயா. ஏன்ப்பா எனக்கு இது செய்யல? தைரியமா நம்ம கேட்போம்னா கர்த்தர் சொல்லுவாரு, அந்த காரியம் தூதனை அனுப்புவார். இந்த காலைகளில் சில தரிசனங்களை பார்ப்பீங்க, சில சொப்பனங்களை காண்பீர்கள், சில விடுதலைகளை தரிசிக்க முடியும். கொஞ்ச பேரா இருந்தா கூட கர்த்தருடைய கிரியை நடக்கிறது தான் பெரிய காரியம். ஆமென். ஹல்லேலூயா. எத்தனை 1000 பேரை கூட்டி வைத்து விட்டு ஏதோ ஆடணும் பாடணும் ஆராதனை வர்ஷிப் என்று போகிறது அல்ல தேவ சமூகம். இருதயத்தை ஊற்றி ஜெபிக்கணும். ஆண்டவரே கேளுங்கப்பா, ஆண்டவரே மன்னிங்கப்பா, ஆண்டவரே கவனிங்கப்பா, நான் கொஞ்சம் பேச போறேன். ஆண்டவரே தேவ சமூகத்துல எல்லாரும் இருதயத்தின் ஆழத்துல சொல்றாங்க, ஆண்டவரே நான் பேச போறேன் உங்ககிட்ட. ஹல்லேலூயா. நீங்க அதை கவனிச்சிருங்க. ஒருவேளை நீங்க கவனிக்க முடியாதபடிக்கு என் வாழ்க்கையில ஏதாவது பாவங்கள் அக்கிரமங்கள் இருக்குமே, ஆனால் அதை மன்னிங்கப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, மன்னிங்கப்பா. இந்த காலை வேளையில தேவ சமூகத்துல அறிக்கையிட்டு ஜெபிக்கும் போது அந்தி பலி செலுத்துகிற நேரம்னா அந்த காலத்துல அதை எழுத்தின்படி சாயங்கால நேரமா இருந்தால் கூட, ஹல்லேலூயா, எந்த நேரத்திலும் என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்துல நான் வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அது எந்த நேரமா இருக்கலாம். ஹல்லேலூயா. நீங்க பலி செலுத்தினீங்கன்னா, பலி அங்கீகரிக்கப்படணும்னா ஏதாவது குறைகள் இருக்குமானால், ஒருவேளை இதயத்தினாலத்துல மன்னிக்க முடியாத சில காரியங்கள் இருக்கும். அவங்க இன்னைக்கு வந்திருக்க மாட்டாங்க. யார்ட்டையாவது ஏதாவது இருக்குன்னா, ஆண்டவரே விட்டுறேன்ப்பா. ஹல்லேலூயா. விடாத பட்சத்துல ஜெபம் என்ன செய்யாது, கேட்கப்பட முடியாது. ஹல்லேலூயா. நான் சொல்லுவாங்க, ஜெபிங்க, கர்த்தர் வாக்குத்தத்தத்தை தந்திருக்கு, ஆசீர்வாதம் தருவார். ஆமா, உண்மைதான். ஹல்லேலூயா. ஆனா பெற்றுக்கொள்ளணும்னா சில தகுதிகளை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஆமென். நான் ஒரு டாக்டர் வேலை செய்யணும்னா, நான் ஒரு MBBS படிச்சு அதுக்கு ஏற்ற எல்லா காரியங்களையும் நான் நிவர்த்தி செய்தாதான் ஒரு ஊசியாவது என்ன செய்ய முடியும், போட முடியும். இல்லாத பட்சத்துல நான் அதுக்கு தகுதி இல்லை. ஹல்லேலூயா. அப்ப தேவ சமூகத்துல இருந்து சிலதை பெற்றுக்கொள்ளணும்னா இன்னைக்கு ஏதோ ஒன்று தடை வருஷக்கணக்கா ஜெபிக்கும். ஏன் கேட்க? ஏன் ஆண்டவரே? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு தானிய ஜெபித்தது போல, ஆண்டவரே கேளும். ரெண்டாவது, அவ்வளவு பெரிய தீர்க்கதரிசி அவர், சிங்க கவியில இருந்து கூட ஆண்டவர் தப்புவிக்கப்பட்ட ஒரு தேவ மனுஷன். அவர் சொல்ற, ஆண்டவரே மன்னியும். ஆண்டவரே யாரு குறை குற்றங்கள் இல்லாதவங்க யாரும் இல்லை. எல்ல இருந்து சொல்றேன், எல்லாருமே குறைகள் உள்ளவங்க. ஏதாவது இருதயத்தின் ஆழத்துக்குள்ள முதல்ல நம்ம ஜெபிக்க போறது, நம்மை தாழ்த்தி ஜெபிக்க போகிறோம். அது
இதுதான் 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 7வது அதிகாரம் அதனுடைய 14 என்று நினைக்கிறேன். வாசிக்க வேண்டாம். என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால், இல்ல கவனிங்க, தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அப்போது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு சேமத்தை தருவேன். எந்த வழி பொல்லாததா இருக்குது, எந்த கிரிய மன்னிக்க முடியாத சில காரியங்கள் இருக்கு. ஏன்னா மனுஷங்க தானே எல்லாரும். இது என்னால முடியல, இந்த நபர்கிட்ட என்னால மன்னிக்க முடியல, சமாதானமா இருக்க முடியல. பரிசுத்த ஆவியானவர் திட்டம் தெளிவுமா சில காரியங்களை சொல்கிறார். ஹல்லேலூயா. என்னால இதை மன்னிக்க முடியல, இதயத்தின் ஆழத்துல ஒரு வேதனை. ஹல்லேலூயா. ஒருவேளை அவங்க இன்னைக்கு நம்ம சமூகத்துல இந்த இடத்துல இல்லாமல் இருக்கிறான். மனப்பூர்வமா மன்னி. வீட்டுக்கு போனோடனே இப்படி ஒரு பிரச்சனை உங்க மேல எனக்கு இருக்கிறது. ஹல்லேலூயா. அக்கம் பக்கமா இருக்கலாம், குடும்பத்திலயா இருக்கலாம், யாரா இருக்கட்டும். ஹல்லேலூயா. ஏதோ ஒரு காரியம், ஏதோ ஒண்ணு நம்ம தடை பண்ணி கொண்டிருக்கு. நம்ம ஆசீர்வாதத்திற்கு, முழு ஆசீர்வாதத்திற்கும் ஒரு ஆகான் தடையா இருந்தார். இஸ்ரவேல் ஜனங்களுடைய தோல்விக்கு ஒரே ஒரு ஆகான் தடையா இருந்தார். நம்ம அப்படி யாரு குடும்பத்துல தடையா இருக்கக்கூடாது. ஆண்டவரே சில காரியங்கள் வேண்டாதெல்லாம் வீசி எரிஞ்சிருவோம். ஹல்லேலூயா. எதெல்லாம் இருதயத்தின் ஆழத்துல இன்னைக்கு மன்னிக்க முடியாமல் சில காரியங்கள், ஹல்லேலூயா, விட்டு விட முடியாம சில காரியங்கள் ஒதுங்கி இருக்குல்ல. ஹல்லேலூயா. யாரும் இல்லைன்னு சொல்ல முடியாது. சில காரியங்கள் வெறுப்பை கொண்டு வருது, சில காரியங்கள் கோபத்தை கொண்டு வருது, மூர்க்கத்தை கொண்டு வருது, எரிச்சலை கொண்டு வருது. அப்பேற்பட்ட நிலைமையில இருந்து விட்டு நம்ம கர்த்தாவை கூப்பிட்டா கர்த்தர் என்ன செய்ய மாட்டார்? இரக்கம் செய்ய மாட்டார். அவர் கேட்க மாட்டார். ஹல்லேலூயா. அவர் மன்னிக்க மாட்டார். அவர் கவனிக்க மாட்டார். அவர் கவனிச்சு நீ மிகவும் பிரியமானவன் என்று சொல்லணும்னா எல்லாத்தையும் விட்டு கொஞ்சம் சுத்தப்படுத்துவோம். ஹல்லேலூயா. சுத்தப்படுத்தி விட்டு தேவ சமூகத்திலே ஜெபிக்கும் போது கர்த்தர் தாமதியாதபடி சில கிரியைகளை இந்த காரிய வேளையில செய்வார். நீங்க விசுவாசிச்சீங்கன்னா தேவ மகிமையை காண்பீங்க. ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளை இப்போ நம்ம என்ன செய்ய போறோம்னா கொஞ்ச நேரம் இங்க உட்கார்ந்து இருக்கலாம், இல்லைன்னா எழும்பி நிக்கலாம், முழங்கால் போடலாம். எப்படி உங்களுக்கு சரீரத்துக்கு ஒத்துழைப்பு தருதோ அப்படி. ஹல்லேலூயா. எப்படி ஜெபிக்க போறோம்னா முதல்ல ஆண்டவரே என்னிடத்துல நீர் செவி கொடுக்க கூடாதபடிக்கு, நீர் கேட்க கூடாதபடிக்கு எதப்பா முகத்தை மறைக்கிறீர்? ஏசாயா தீர்க்கதரிசனத்தை பார்க்கும்போது அவர் சொல்லுகிறார், இதோ ரட்சிக்க கூடாதபடி என் கை என்ன செய்யல, உருகி போகல, கேட்க கூடாதபடி என் செவி மந்தமும் ஆகல. சில அக்கிரமங்களும் பாவங்களும் முகத்தை மறைச்சு. ஹல்லேலூயா. இன்னைக்கு அக்கிரமத்தையும் பாவத்தையும் சபை சுட்டிக்காட்ட மறந்து விட்டது. எல்லாம் ஆசீர்வாத நன்மை என்று சொல்லி ஜனங்கள் அப்படியே படித்து அப்படியே இருக்கிறாங்க. இல்ல முதல்ல ஒரு தேவ பிள்ளை ஜெபிக்கிறதற்கு முன்னாக அக்கிரமங்கள், மீறுதல்கள், பாவங்கள் தேவனுடைய முகத்தை மறைக்கணும். ஹல்லேலூயா. இப்போ நம்ம எல்லாரும் ஹல்லேலூயா தேவ சமூகத்துல எத்தனை ஒரு 10-15 நிமிடங்கள் ஹல்லேலூயா பாவ அறிக்கை செய்து ஏதோ ஒண்ணு ஆண்டவருக்கு ஒரு வார்த்தையா இருக்கலாம், இல்ல ஏதோ ஒரு பழைய காலம் நடந்த ஒரு சம்பவம், இருதயத்தின் ஆழத்துல யாருக்கிட்டே ஒரு வைராக்கியம், அதன் மூலம் யாருக்கிட்டே ஒரு கசப்பு, யாரிடமோ பேசாமல் இருக்கலாம். ஹல்லேலூயா. கூடுமானவரை யாவரோடும் என்ன செய்யணும்? சமாதானமா இருக்கணும். ஹல்லேலூயா. அது இல்லாதபடி எது இன்னைக்கு நெருக்குது. ஹல்லேலூயா. எசேக்கியாவை போல ஆண்டவரே உமக்கு முன்பாக நான் மன உண்மை உத்தமமா இருக்கிறேன். அப்பதான் ஆண்டவர் பார்த்தார், ஆமா ஹல்லேலூயா உண்மையா இருக்கிறார். அந்த ஜெபம் கேட்கப்பட்டது. ஆயுசு நாட்களை கர்த்தர் கூட்டி கொடுத்தார். உங்களுக்கு எது கூட்டணுமோ, ஆசீர்வாதம் கூட்டணுமா, சரீரத்தில் இருக்கு சுகம் கூட்டணுமா, ஆரோக்கியம் கூட்டணுமா, பலன் கூட்டணுமா, ஹல்லேலூயா, எந்த நன்மையும் கூட்டணும். உங்களுக்கு எதுவும் கழிக்காண்ட ஆண்டவரே, எல்லாம் எங்களுக்கு கூட்டணும். எல்லாம் மல்டிப்ளிகேஷன், ஒரு பெரிய ஒரு பெருக்கம் உண்டாகணும் ஆண்டவரே. அதற்காக சிலதை நான் விட்டு விடுகிறேன். ஹல்லேலூயா. கொஞ்சத்தை விட்டு விட்டீங்கன்னா ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை காண முடியும். எல்லாரும் தெய்வ சமூகத்தில் ஜெபிக்க போகிறோம். ஹல்லேலூயா. எப்படி வேணாலும் ஜெபிக்கலாம், எழும்பலாம், உட்காரலாம், முழங்கால் படிக்கலாம், எப்படி வேணாலும் தெய்வ சமூகத்துல முதல்ல அறிக்கையிட்டு ஜெபிக்க போகிறோம். ஹல்லேலூயா. தேவனே கேடாப்பா, மன்னிய ஆண்டவரே, கவனிய ராஜா. உண்மையா நீங்க ஜெபிச்சீங்கன்னா, எதுல தவறு இருக்கிறீங்களோ, எது மன்னிக்க முடியாமல் இருக்கிறதோ, ஆண்டவருக்கு பிரியமில்லாத எந்த காரியங்கள் சுபாவங்கள் வாழ்க்கையில இருக்கிறதோ அதை கர்த்தர் காண்பித்து தருவார். ஹல்லேலூயா. தேவ சமூகத்துல ஒரு சின்ன குழந்தைய போல, அப்பா நான் இந்த தப்பு செய்துட்டேன் அப்பா, ஆண்டவரே என்னை மன்னிங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த கசப்பு இருக்கிறது ஆண்டவரே, இந்த வைராக்கியம் என்கிட்ட இருக்கிறது ஆண்டவரே, மன்னிங்கப்பா, நான் விட்டு விட ஆசைப்படுகிறேன் ராஜா. ஹல்லேலூயா. 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 தேவனுடைய நாமம் தரிக்கப்பட்ட தேவ பிள்ளைகளே, தாழ்த்தி ஜெபிக்க. ஹல்லேலூயா. மறைந்திருக்கிற தெய்வம் அல்ல. வசனம் அழகா சொல்கிறது, உங்கள் பாவங்களும் உங்கள் அக்கிரமங்களுமே கர்த்தருடைய முகத்தை மறைக்கிறது, உங்களுக்கு கர்த்தருக்கு நடுவாக பிரிவினையை உண்டாக்குகிறது. ஒரு பிரிவினை. ஹல்லேலூயா. கர்த்தர் நீங்களும் பிரிஞ்சிருக்கிறீங்கன்னா ஜெபம் கேட்கப்பட மாட்டேங்குது. ஹல்லேலூயா.
ஹalleluya. இந்த பிரிவினைகள் மாறட்டும். முதல்ல கர்த்தர் நாமம் ஹalleluya ஹalleluya ஒரு மனதாய் உண்டாக்கட்டும். ஹalleluya. விட வேண்டியதை விடும்போது கர்த்தருக்கு நமக்கு ஒரு நெருங்கின உறவு வரும், ஒரு கனெக்ஷன் உண்டாகும். ஜெபிக்கும் போது ஜெபம் கேட்கப்பட, இல்லாத பட்சத்தில் ஜெபம் கேட்கப்பட மாட்டாது. வேத வசனத்துப்படி தான் சொல்றேன். ஹalleluya. 40 நாள் ஜெபித்து பிரயோஜனம் இல்லை. கர்மேலிலே எலியா தீர்க்கதரிசியும் பாகால் தீர்க்கதரிசிகள் பகல் முழுதும் ஜெபிச்சாங்க, உடம்பை கீறி கீறி ஜெபிச்சாங்க. தங்கள் தெய்வத்துக்கு முன்னாக விழுந்து கிடந்து பணிச்சு என்னென்னமா பண்ணாங்க. நோ ஆன்சர், நோ ஆன்சர். ஆனா எலியா தீர்க்கதரிசி என்ன செய்தார் தெரியுமா? தேவ பிள்ளைகளே, இடிக்கப்பட்ட பலிபீடங்களை செப்பனிட்டார். ஹalleluya. ஓ, இந்த காலை வேளையில இடிக்கப்பட்ட பலிபீடங்கள் செப்பனிடுங்க. எந்த இடம் இடிக்கப்பட்டிருக்கிறது, எந்த இடம் இடிக்கப்பட்டிருக்கிறது, ஹalleluya, அதை செப்பனிடுங்க. ஹalleluya ஹalleluya. பலி அங்கீகரிக்கப்பட வேண்டாம், பலிபீடம் செப்பனிடப்பட வேண்டும். ஹalleluya. ஓரதன சந்தராதனாரியாந்தர ஹalleluya. உள்ளங்கள் உடையட்டும், இருதயங்கள் உடையட்டும். ஹalleluya. இடிந்து போன பலிபீடங்களை செப்பனிட்டு 2 வார்த்தை தான் எலியா தீர்க்கதரிசி ஜெபம் பண்ணார். என்னை கேட்டருளும், என்னை கேட்டருளும். 2 வார்த்தை தான், பெரிய ஜெபம் ஒண்ணும் இல்லை. ஹalleluya. பலி அங்கீகரிக்கப்படணும்னா பலிபீடம் செப்பனிடப்பட்டே ஆக வேண்டும். செப்பனிடப்படாத வரைக்கும் பலி அங்கீகரிக்கப்படாது. ஆனா செப்பனிடப்பட்டு தேவ சமூகத்தில் ஜெபித்தார் பாருங்க, வானத்தில் இருந்து அக்கினி இறங்கினது. ஹalleluya. இன்னைக்கு அக்கினி இறங்கணும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஓ ஜீசஸ், ஹalleluya ஹalleluya. ஜெபிப்போம். ஹalleluya. முதல்ல நம்முடைய வாழ்க்கை முறைகள் சரியாகட்டும். ஹalleluya ஹalleluya. தகுதியுள்ள பாத்திரங்களாக நம்மை மாற்றட்டும் கர்த்தர். ஹalleluya ஹalleluya. அவர் தாமதிக்கிறவர் அல்ல, அவர் தாமதிக்கிறவர் அல்ல. ஹalleluya. ஏன் இந்த தாமதம்? ஹalleluya. மனப்பூர்வமா ஜெபிங்க ஆண்டவர் சமூகத்துல. ஹalleluya. தேவ சமூகம் ஒரு மனுஷனுக்கு முன்பாக எதையும் சொல்லணும், தேவ சமூகத்துல வாயில திறந்து அறிக்கையை ஜெபிங்க. ஹalleluya. நம்ம ஜெபிக்க எந்த பிரயோஜனமும் இல்ல, எந்த பிரயோஜனமும் இல்ல. ஹalleluya. அப்பா மன்னிங்கப்பா, மன்னிங்க ஆண்டவரே, மன்னிங்க ராஜா. ஹalleluya. மன்னிங்க ராஜா, மன்னிங்கப்பா, மன்னிங்கப்பா. ஹalleluya. இயேசுவே எங்களை மன்னிங்கப்பா. உமக்கு பிரியமில்லாத சுபாவங்கள் மன்னிக்கப்படட்டும் ஆண்டவரே. உமக்கு பிரியமில்லாத கிரியைகள் மன்னிக்கப்படட்டும் ஆண்டவரே. உமக்கு பிரியமில்லாத எண்ணங்கள் மன்னிக்கப்படட்டும் அப்பா. உமக்கு பிரியமில்லாத சிந்தனைகள் மன்னிக்கப்படட்டும் ஆண்டவரே. உமக்கு பிரியமில்லாத பேச்சுகள் மன்னிக்கப்படட்டும் ஆண்டவரே. உமக்கு பிரியமில்லாத செயல்பாடுகள் மன்னிக்கப்படட்டும் ஆண்டவரே. இயேசுவே, நீர் விரும்பாத எதுவும் என் வாழ்க்கையில வேண்டாம். வாயில திறந்து சொல்லுவோம், அப்பா நீங்க விரும்பாத எதுவும் வேண்டாம், நீங்க விரும்பாத எதுவும் வேண்டாம்ப்பா. இந்த காலை வேளையில ஏதாவது பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று வைராக்கியமா நான் வந்திருக்கிறேன். சொல்லுங்க அப்பா கிட்ட, ஆண்டவரே நான் பெற்றுக்கொள்ளணும் ஆண்டவரே, நான் பெற்றுக்கொள்ளணும் ஆண்டவரே, நான் பெற்றுக்கொள்ளணும் ஆண்டவரே. என் ஜெபம் கேட்கப்படணும் ஆண்டவரே. ஒரு தூதனை அனுப்புங்கப்பா. ஹalleluya. தானியேலுக்காக, ஓ தானியேலுக்காக ஒரு காபிரியல் தூதனை அனுப்புவது உண்மையானால் இந்த காலை வேளையில எனக்காக அனுப்புங்கப்பா, அனுப்புங்கப்பா. ஒரு நல்ல செய்தி அறிவிக்கும்படியாக ஓ கட்டளை எடுங்கப்பா. பரலோக கட்டளை பிறப்பிக்கட்டுமப்பா. இயேசுவே இரக்கம் செய்வீராக ராஜா, இரக்கம் செய்யுங்கப்பா. ஹalleluya ஹalleluya. பலிபீடத்தில் என்னை பரனே படைக்கிறேனே இந்த வேளை, அடியேனை திருசித்தம் போல ஆண்டு நடத்திடுமே, அடியேனை திருசித்தம் போல ஆண்டு நடத்தி